வெல்கம் பேக் டு ஸ்ரீ சிஸ்டா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பாப்கார்ன் செய்கிறதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. சோள மாவை 1/2 கப் எடுத்துகிட்டு சலிச்சு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷோட ஹீரோவை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அதில் டிப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக ஓட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிட்டு ஓட்ஸில் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் பாப்கார்ன்ஸ்லாம் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பாப்கார்ன்ஸை தொட்டு சாப்பிட்டா சூப்பர். ஆஹா, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until bye bye, stay tuned.